السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقى ويحذركم الله نفسه وإلى الله المصير. حسبي الله العظيم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய எத்தனாவது வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? யார் சரியாக கவனிச்சுட்டு போகுமே. சூரத் ஆல இம்ரானுடைய எத்தனாவது வசனத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு வசனத்தை 2 நாட்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்று அதனுடைய 3வது தொடர்ச்சி 28 பாரக்கல்லா. சூரத் ஆல இம்ரானுடைய 28வது வசனத்தை 2 நாட்களாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த 28வது வசனத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய செய்தி, கடைசியாக பேசிய செய்தி, முஃமின்கள் காஃபிர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டாம்? நட்புறவு கொள்ள வேண்டாம். அந்த நட்புறவு என்பது, அந்த உற்ற தோழமை என்பது உங்களை வழிகெடுத்துவிடும், அவர்களின் பக்கம் உங்களை சாய்த்துவிடும், இஸ்லாமிய ரகசியங்களை அவர்களிடம் நீங்கள் சொல்வதற்கான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? முஃமின்கள் காஃபிர்களை அவுலியாக்களாக, உற்ற நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி யாராவது செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நட்புறவு கொண்டு அந்த நட்புறவின் காரணத்தினால் இஸ்லாமிய ரகசியங்களை அங்கு போய் சொல்வது, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக செயல்படுவது, அல்லது இஸ்லாமியர்களுடைய ரகசியத்தை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நட்புறவின் காரணத்தினால் இஸ்லாமத்தில் இல்லாதவர்களிடத்தில் கொண்டு போய் சொல்வது, இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை, அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் எதுவும் கிடையாது, அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா, அதுவரை நான் கடைசியாக பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான், இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா, உங்களுடைய ஊர்களில் அவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்தாலே தவிர, நீங்கள் அவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்தாலே தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான். என்ன அர்த்தம்? நம்முடைய ஊர்ல இருக்கோம், ஒரு ஊர்ல இருக்கோம், அந்த ஊர்ல காஃபிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, காஃபிர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை அவர்கள் மட்டப்படுத்த வேண்டும் என்று, அவர்களை தாக்க வேண்டும் என்று, இவ்வாறான ஒரு மனநிலையில் அப்படி அந்த காஃபிர்கள் அந்த ஊரில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்படியான ஒரு சூழலில் அவர்களிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நாங்கள் ஒரு சமத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் உங்களுடைய மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்தும் விதமாக, அல்லது நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் உங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுத்தும் முகமாக அவர்கள் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? ஒரு நட்புறவோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதுவும் உள்ளத்தில் இருந்து இருக்கக்கூடாது, சொல் அளவில் தான் இருக்க வேண்டும். அந்த சொல் அளவு என்பது உங்களை என்ன செய்துவிடக்கூடாது, நாளடைவில் உள்ளத்தினுடைய அளவில் உங்களுக்கு நட்பை ஏற்படுத்தும் நட்பாக அது உங்களை மாற்றிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி, சிலருடைய முகத்துக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அவர்களுடைய மனித நேயத்தின் அடிப்படையில் சிரித்து பேசுவோம். சிலருடைய முகத்திற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? மனித நேயத்தின் அடிப்படையில் அவர்களிடம் நாங்கள் சிரித்து பேசுவோம், அவர்களிடம் நன்றாக பழகுவோம், அவர்களிடம் நாங்கள் எல்லா விஷயங்களையும் நாங்கள் வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர்களுடைய தீய செயல்களின் காரணத்தினால் அவர்களை எங்களுடைய மனதில் நாங்கள் சபித்து கொண்டே இருப்போம் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியினுடைய 6131வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நாங்கள் தற்காப்பு நடவடிக்கையின் காரணத்தினால் ஒருவேளை எதிரிகளிடத்தில், இஸ்லாத்தில் இல்லாதவர்களிடத்தில் நாங்கள் இணங்கி போகின்றோம் என்று சொன்னாலும் கூட அது வெறும் வாயளவில், சொல் அளவில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, அந்த சொல் அளவில் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு உங்களை உளப்பூர்வமாக என்ன செய்துவிடக்கூடாது, உங்களை ஆக்கிவிடக்கூடாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆக இஸ்லாமியர்கள் இந்த 2 செய்திகளும் எனக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால்,
நாம் நட்புறவு கொள்கின்றோம். எப்போ ஒரு காஃபிர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழல் இருக்கும் பொழுது நட்புறவை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் என்றால் கூட அது வெறும் சொல்லளவில், அதாவது அவர்களுக்கு இவர்கள் நண்பர்கள் தான் என்ற ஒரு சூழ்நிலை, என்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்தும் அளவிற்கு தான் அந்த வரையறை இருக்க வேண்டுமே தவிர, அதை தாண்டி உளப்பூர்வமாக அவர்களை, அதை தாண்டி சிந்தனை பூர்வமாக அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது என்பதை போன்ற ஒரு சிந்தனையோடு உண்டான நட்பாக அதை என்ன செய்துவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. சாதாரண ஒரு பேச்சில் ஆரம்பிக்கக்கூடிய நட்பு தான் அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம். எனவேதான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அடுத்த வாசகத்தில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு ஹத்திருக்குமுல்லா, அப்படியான ஒரு உறவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஹத்திருக்குமுல்லாக நஃப்ஸஹு, அல்லாஹ் தன்னை கொண்டு உங்களுக்கு என்ன செய்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அப்படியாக உங்களுடைய நட்பு உறவு, பேச்சளவில் இருக்கக்கூடிய நட்புறவு உள்ளம் அளவில் உங்களுக்கு கடந்து செல்கின்றது என்று சொன்னால் அப்படியான ஒரு சூழலில் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான், விழித்துக் கொள்ளுங்கள், அத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாசகத்தில் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்த செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய ஊரினுடைய நிலவரம், நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளுடைய சூழலை கவனித்தால் இது நமக்கு எப்படி என்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்தும். ஆனால் இன்றும் இப்படியான ஒரு சூழலுக்கு தகுந்த மக்கள் நம்முடைய நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்திலேயே சில ஊர்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவர்கள் தான் அதிகமானவர்களாக இருப்பார்கள். ஊருக்கு ஏதோ 2-3 இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அவர்கள் எல்லாம் இப்படியாக பேச்சளவில் அவர்கள் எடுத்து நட்புறவு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ இப்படியாக அவர்கள் அதிகமான மக்கள் இருக்கும் பொழுது, 2-3 இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நட்புறவே ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. பேச்சாவில் கூட எந்த விதமான ஒரு நட்புறவை, நட்பு பாராட்டுவது எதுவுமே அவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு எந்த விதமான உறுதியும் இல்லையே. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பல ஒழுக்க நடைமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஊரில் கூட என்ன செய்யக்கூடாது, பொது சொத்துக்களை சூறையாடக்கூடாது, பெண்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது, குழந்தைகள் எதுவும் செய்யக்கூடாது, வயதினர்கள் எதுவும் செய்யக்கூடாது, அவர்கள் வந்து சண்டையிட்டால் தான் அவர்களை நாம் தாக்க வேண்டும் என்ற ஒரு சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்க்களங்களில் கூட என்ன செய்திருக்கிறார், நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு எதுவும் கிடையாது. அவர்கள் எதிரி என்று நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த வரையறையும் கிடையாது. எதையும் அவர்கள் செய்ய துணிவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பேச்சளவில்லாமல், அந்த பேச்சளவு நட்பு என்ற ஆழ்ந்த உற்ற தோழர்களாக இல்லை ஆக்கிக் கொள்ளாமல் ஒரு பேச்சளவில் நட்புறவுகளை அவர்களிடத்தில் என்ன செய்து கொள்ளலாம், ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இது காஃபிர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு கபர் வழிபாடில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊராக இருக்கும். அந்த ஊரில் அவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். அவர்கள் அதை எதிர்த்து நாம் பேசினோம் என்று சொன்னால், அதை எதிர்த்து நாம் அவர்களிடத்தில் நாம் குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆதிக்கம் நம்முடைய பாதுகாப்பை பலகீனப்படுத்தும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுதும் கூட படத்தில் பேச்சளவில் என்ன செய்து கொள்ளலாம், நட்புறவில் இருந்து கொள்ளலாமே தவிர, ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பற்றிய ஒரு சின்ன வெறுப்பை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன் அந்த வெறுப்பு என்று சொன்னால் இஸ்லாம் வெறுப்பை தூண்டுகின்றது என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது நமக்கு அருளப்பட்டு இருக்கக்கூடிய தூதரை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் அருளப்பட்ட குர்ஆனுடைய இறை வசனத்தில் இருக்கக்கூடிய செய்திகளுக்கு மாற்றமாக அவர்கள் நடக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான செயல்களை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு வெறுப்புணர்வை என்ன செய்து விடக்கூடாது, உங்களை விட்டும் போய்விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு நட்பா, இஸ்லாமா, இறைவனா, மக்களா என்று வரும்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் முதலில் எதுதான் இருக்க வேண்டும், இறைவனும் இஸ்லாமும் தான் இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய நட்புறவு உங்களுடைய இஸ்லாத்தை மிகைத்து விடக்கூடாது. உங்களுடைய நீங்கள் கொள்ளக்கூடிய அந்த நட்புறவு உங்களுடைய மார்க்கத்திற்கு எந்த விதமான பலகீனத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. இதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய மிக ஆழ்ந்த ஒரு தகவலாக கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் என்பவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் கொள்ளக்கூடிய நட்புறவின் காரணத்தினால் ஒரு முஸ்லீமுக்கு எதிரான ஒரு முஸ்லீமுடைய ரகசியத்தை கொண்டு போய் காஃப் என்று சொல்றது, இது இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இருக்கு. முஸ்லீமா தான் இருப்பாரு, இவர் முஸ்லீம் என்று நம்பி ஒரு சில தகவலை சொல்லியிருப்பாரு, ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருப்பாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருவார்னு சொன்னா, வேற ஒரு காஃபிர்கிட்ட கொண்டிருக்கக்கூடிய நட்புறவின் காரணத்தினால் இவருடைய ரகசியத்தை அவர்கிட்ட போய் சொல்லித்தது. அப்ப அவர் என்ன செய்வாரு, நீங்க எதுவும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அவர் என்ன செய்வாரு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணத்தின் காரணத்தினால் ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு தருணத்தில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவருக்கு எதிராக அவர் செயல்படுவார். இப்படியான ஒரு சூழ்நிலை நீங்கள் கொள்ளக்கூடிய நட்புறவு உங்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. இல்லல்லாஹி மஸ்ஜித், நீங்கள் உங்களை எல்லாம் எச்சரிக்கை செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் மீட்டப்பட இருக்கிறீர்கள், மறுமையில் அனுப்பப்பட இருக்கிறீர்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை
எச்சரிக்கை விடுத்து இந்த வசனத்தை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அழகில் இஸ்லாமியர்களுக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் நட்புறவு கொள்கின்றோம் என்று சொன்னால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் படித்ததை போன்று செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய தகவல்களை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். هذا والعلم عند الله كل هذا استغفر لي ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.